வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் அட்டெம்ப்ட். இரண்டாவதாக வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில். மூன்றாவதாக வந்து ஒருத்தங்க இறந்து போகும்போது அதற்கு காரணமே ஒருத்தங்க அப்படின்னு பேர் எழுதி வச்சுட்டு இறந்து போவாங்க. அப்படி இறந்து போகும் பட்சத்தில் அவங்கள சில சூழ்நிலைகளில் கைது செய்ய முடியும், சில சூழ்நிலைகளில் அந்த நபரை கைது செய்ய முடியாது. அந்த சூழ்நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இலவச சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சூசைடை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மற்றவங்க உயிர் எடுப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது, அதே போல் வந்து நம்ம உயிரை மாய்த்து கொள்வதற்கும் நமக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. சூசைடை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிப்பரேஷன், இன்னொன்று வந்து அட்டெம்ப்ட். ப்ரிப்பரேஷனுங்கிறது இறந்து போகணுன்னு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கான மெட்டீரியல் வாங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வராங்கங்கிற பட்சத்தில் அது வந்து ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தண்டனை கிடையாது. வாங்கிட்டு வந்த மெட்டீரியலால் அவங்க இறந்து போவதற்கு முயற்சி எடுக்கும்போது யாராவது தடுத்துட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ அட்டெம்ப்ட், சூசைட் அட்டெம்ப்ட். கண்டிப்பாக வந்து சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கு வந்து தண்டனை உண்டு. ஐபிசி செக்ஷன் 309 படி 1 year சிம்பிள் இம்ப்ரிசர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஃபைனும் இருக்குது. என்னோடய உயிர் நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இது என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டாவதான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னல் பிளாக்மெயில். ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ஒருத்தங்களை வந்து இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது தவறு அப்படின்னு சட்டம் சொல்லுது. இதற்கும் தண்டனை கண்டிப்பாக உண்டு. மூணாவதான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்து போகும்போது அதற்கான காரணம் இன்னொருத்தங்கன்னு சொல்லி பேர் எழுதி வச்சுட்டு இறந்து போவாங்க. அவங்க எல்லாத்தையும் கைது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சூழ்நிலைகளில் கைது செய்ய முடியாது. அது என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்படி, அந்த பொண்ணு பாதியில் வேணாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த பையன் இந்த பொண்ணு பேர் எழுதி சூசைட் பண்ணிட்டா அந்த பொண்ணை கைது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கைது செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இறப்பதற்கான இன்டென்ஷன், இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் இறந்து போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது. இது வந்து இவங்களாம் வந்து ஒரு எமோஷ்னலில் எடுத்த முடிவு. ஸோ அவங்கள கைது செய்ய முடியாது. எப்படி கைது செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இறந்து போகிற பட்சத்தில் வந்து ஒருத்தங்க பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சன் இவங்க இறந்து போகிறதுக்கு எவ்வளோ காரணமாக இருக்காங்க, என்ன இன்டென்ஷன் இருக்குது இவங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், அவங்க இறந்து போகிறனால இவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, இதெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதுக்கு மேலேயும் கிடைக்கும். ஐபிசி செக்ஷன் 306 படி இந்த தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படும். உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க கூட இதை பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.